ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த புதிய ஆண்டிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 115:14 கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலும் நமக்கு தரும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த வருஷம் எப்படி இருக்குமா என்று கவலைப்படாதீர்கள். இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் செழுமையின் வருஷமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செழித்திருப்பீர்கள், உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் செழித்திருப்பீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை காண்பீர்கள். எரேமியா 33:22 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவார். உங்களுடைய வறுமை, வியாதி, துன்பம், கஷ்டம், போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை அனுபவித்த வனாந்திரம் முடிந்துவிட்டது. கர்த்தரை நம்புங்கள். ஆதியாகமம் 26:12-13 நாம் வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு வாழ்ந்த நாட்களில், ஆபிரகாமின் நாட்களில் வந்த பஞ்சத்தை போல மறுபடியும் ஒரு பஞ்சம் வருகிறது. ஈசாக்கு எகிப்திற்கு போகலாம் என்று நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் இங்கேயே இரு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஈசாக்கு தேவனை விசுவாசிக்கிறார். அந்த கடுமையான பஞ்சத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதை விதைக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் அந்த வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறார். வசனம் சொல்கிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்பதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் உங்களுக்கானது, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கானது. உங்களுடைய ஊழியம், உங்களுடைய தொழில், வியாபாரம் கர்த்தரால் விருத்தி அடைகிற வருஷம். நீங்களும் வர வர விருத்தி அடைவீர்கள். நீதிமொழிகள் 28:20 இப்படியாக சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து உண்மையாக இருங்கள். நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இனி இருக்க போவதில்லை. எப்படி ஈசாக்கு எகிப்திற்கு போகாமல் இருந்தாரோ, அப்படியே நீங்களும் பழைய எகிப்தின் பாவ வாழ்க்கைக்கு போகாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஈசாக்கை போல எழுந்து காரியத்தை நடப்பியுங்கள். பஞ்ச காலத்திலும் கர்த்தரை நம்பி விதை விதைத்த ஈசாக்கிற்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது போல, உங்களுக்கும் 100 மடங்கு பலன் இந்த வருஷத்தில் கிடைக்கும். நீங்களும் இந்த வருஷத்தில் அவரை போல வர வர விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களையும் மகா பெரியவனாக பெரியவனாக்குவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வருஷம் செழுமையின் ஆண்டாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை செழித்திருக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, கர்த்தர் ஈசாக்கை எந்த தேசத்திற்கு போக வேண்டாம் என்று சொன்னார்? ஏ மோவாப், பி எகிப்து, சி இஸ்ரவேல், டி சோதோம்.
இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டுகளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்து பதில்களை அனுப்பி கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு பரிசுகள் ஏற்ற வேளையிலே அனுப்பி கொடுக்கப்படும். இந்த ஆண்டும் தவறாமல் கேள்வி நேரத்தில் கலந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.